நெக்ஸ்ட்டு டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்னா யாருன்னா இந்த செக்ஷனில் மறுபடியும் ஃபர்தராக என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் டெசிக்னேட்டட் பார்ட்னர். என்டிடி அப்படின்றது இங்கே பாடி கார்ப்பரேட், அப்புறம் வேறு செக்ஷனில் சொல்கிறது எல்லாமே என்டிடியாக இங்கே வந்து கவர் ஆகும். ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் என்னன்னு சொல்கிறோம், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். பட் ஒரு எல்எல்பி 30th செப்டம்பருக்கு அப்புறம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் எப்போ எண்ட் ஆகுது, 31st மார்ச் ஆஃப் த இயர் நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் இயர். அப்படின்னா என்னது, நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் இயர்னால் இப்போ 30th செப்டம்பருக்கு அப்புறம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க. 30th செப்டம்பர் முன்னாடி பண்ணியிருக்கான்னா ஏப்ரல் 2023ன்னு வச்சுப்போம். 30th செப்டம்பர் 2023க்கு முன்னாடி பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோயேன். அப்போனா இந்த பீரியடில் பண்ணியிருக்கான்னா அவனுக்கான ஃபினான்ஷியல் இயர் என்ன, இதுதான். புரியுதா? இதுவே அவன் 30th செப்டம்பருக்கு அப்புறம் பண்ணியிருக்கானா அவனுக்கான ஃபினான்ஷியல் இயர் என்ன, இதுக்கு அடுத்த வருஷம் முடியுது பார்த்தியா, அதுதான் வந்து அவனுக்கான ஃபினான்ஷியல் இயர். ஃபஸ்ட் இயர் மட்டும். ஓகேவா? செகண்ட் இயர்லேருந்து அப்படியே என்ன ஆகும், ஃபினான்ஷியல் இயர் கண்டினியூ ஆகிட்டு வரும். ஏப்ரல் டு மார்ச் கண்டினியூ ஆகிட்டு வரும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாரின் எல்எல்பி அப்படின்றவங்க யாருன்னா, எல்எல்பி ஃபார்ம்டு இன்கார்பரேட்டட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அவுட் சைட் இந்தியா பட் ஹேவிங் எ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. புரியுதா? அவன் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஃபாரினில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆனால் அவனுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. எக்ஸாம்பிள் கூகுள்னு வச்சுக்கோயேன். கூகுள் வந்து எல்எல்பி கிடையாது, ஃபாரின் கம்பெனியில் கவர் ஆகும். இருந்தாலும் உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபாரினில் என்ன பண்ணியிருக்கான், ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். ஆனால் இந்தியாவில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சுருப்பான், கூகுள் இந்தியான்னு வச்சுருக்கான். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் வந்து அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஃபாரின் எல்எல்பி. ஆக்சுவலாக அது ஃபாரின் கம்பெனி. ஓகே, உனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கிளியரா? நெக்ஸ்ட்டு எல்எல்பி அப்படிங்கிறது என்ன, எல்எல்பி ஃபார்ம்ட் அண்டர் திஸ் ஆக்ட் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்எல்பி அக்ரிமெண்ட் அப்படின்றது என்ன, ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட். யாருக்குள்ளே இருக்கணும், பார்ட்னர்ஸ் ஆஃப் எல்எல்பிக்குள்ளே இருக்கணும். ஆர் பிட்வீன் எல்எல்பி அண்ட் இட்ஸ் பார்ட்னருக்குள்ளே கூட இருக்கலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுவும் எல்எல்பி அக்ரிமெண்ட்டு. ஆர் எல்எல்பி அண்ட் பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுவும் என்னது, எல்எல்பி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன இவனுக்கு மெயினாக அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க, ரைட்ஸ் டியூட்டிஸ் ஆஃப் த பார்ட்னரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வில் பி அப்ளிகபிள். இது அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன ஆகும், உனக்கு அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் என்ன இருக்குன்னு பார்த்தோம் நம்ம, மியூச்சுவல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இஃப் தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அக்ரிமெண்ட் இல்லைனா ஃபஸ்ட் ஷெட்யூல் அப்ளை ஆகும். அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் என்ன ஆகும், உனக்கு அப்ளை ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட்டு நேம். நேம்ன்றது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம். பாடி கார்பரேட்டாக இருந்துச்சுன்னா அவன் என்ன நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கானோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க இங்கே. யார் சொல்கிறாங்க இங்கே, ஒருத்தர் எல்எல்பியோட யாரெல்லாம் பார்ட்னர் ஆகிறானோ அவன்லாம் இங்கே என்னது, பார்ட்னர்னு சொல்கிறாங்க. இங்கே பார்ட்னருங்கிறது வேறு, டெசிக்னேட்டட் பார்ட்னருங்கிறது வேறு. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ரீஜனல் டைரக்டர் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பான், அப்பாயிண்ட் பண்ணியிருப்பான். அவங்ககிட்ட தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கணும். ஓகேவா? ரிஜிஸ்ட்ரார் அப்படிங்கிறவன் யாருன்னா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பான். ஆர் அடிஷ்னல் ரிஜிஸ்ட்ரார், ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார், டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார், யாரை வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? என்ன